ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி வேஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் இந்த மாதிரி ஹீட்டர் நம்ம ஆன் பண்ணுவோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம எல்லோரும் குளித்து முடிச்சப்பறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவோங்க. மறுபடியும் அந்த ஹீட்டரில் தண்ணி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஹீட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டர் அடிக்கடி உங்களுக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் குளித்து முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மறுபடியும் நம்ம மாதிரி தண்ணியை மாதிரி டேப்பில் திருப்பி விட்டுருலாங்க. இந்த மாதிரி நம்ம டேப்பில் திருப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹீட்டான தண்ணியெல்லாம் இந்த பக்கெட்டில் வந்துடுங்க. அப்புறம் நம்மளுக்கு ஹீட்டரும் ஒன்றுமே ஆகாதுங்க. ஹீட்டர் நம்மளுக்கு நீட்டாக அப்படியே இருக்குங்க. ஹீட்டர் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ரிப்பேரே ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹீட் தண்ணியெல்லாம் மாதிரி சில் தண்ணி ஆகிடுச்சிச்சு. இப்போ நம்ம ஹீட்டரில் எப்போவுமே இந்த மாதிரி சில் வாட்டராகவே இருக்குங்க. ஹீட்டரில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹீட் வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஒரு முக்கியமான டிப்ஸு. வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். செகண்ட் டிப்புக்குள்ளே போகலாம். செகண்ட் டிப் இது மாதிரி நம்ம புது செப்பல்ஸ் வாங்கினா உங்களுக்கு அப்பப்போ இது மாதிரி கால் கடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுற வேஸ்லின் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி வேஸ்லினை நம்ம எடுத்துக்கலாங்க. வேஸ்லின் நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் செப்பல்ஸ்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செப்பல்ஸ் மாதிரி ஓரத்தில் எங்கே உங்களுக்கு காலில் அப்படி இது படுதோ அது மாதிரி செப்பல்ஸில் ஓரத்துலேயும் இப்படி தடவிட்டு இதே மாதிரி நம்ம கால்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கால்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி செப்பல்னால நம்மளுக்கு இந்த புண்ணெல்லாம் ஆகாமல் நம்ம இதை அவாய்ட் பண்ணலாங்க. இது ஒரு நல்ல ட்ரிப்புங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இது மாதிரி கிச்சனில் அவங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி கரப்பாம்பூச்சி வர மாதிரி இருக்குங்க. அப்பப்போ கரப்பாம்பூச்சி வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா வெத்தலையை நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெத்தலையை எடுத்துகிட்டு 2-3 பிச்சுக்கலாங்க. பிச்சுட்டு அதை அங்கங்கே போட்டு விட்டுருலாங்க. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் அங்கங்கே இந்த மாதிரி போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு அங்கங்கே இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி நம்ம வரதை அவாய்ட் பண்ணலாங்க. அப்புறம் ஒரு 2 days கழித்து நம்ம அந்த இலையை நம்ம மாற்றிக்கலாங்க. வேறு இலையை போட்டு விட்டுட்டோம்னா அது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டு பக்கம் எட்டியே பார்க்காதுங்க. இது ஒரு நல்ல டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது மாதிரி பால் மாதிரி வச்சுருப்போங்க. அப்போது நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே சில்லாக அப்படியே இருக்கும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம கேஸில் பண்ணோம்னா உங்களுக்கு கேஸும் மிச்சமாகுங்க. இது ஒரு நல்ல டிப்புங்க. எதுவுமே அப்படி தாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் இல்லை ஒரு 15 minutes பிஃபோர் வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அதனால் உங்களுக்கு கேஸ் செலவும் மிச்சமாகுங்க. இது ஒரு நல்ல டிப்புங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருப்போங்க. அந்த மாதிரி நம்ம ஊற வைக்கும் போது நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அவுள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அவுளையும் நம்ம ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி அவுளை எடுத்து அதையும் ஊற வச்சுட்டு நம்ம இது கூடயே போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருங்க. இது ஒரு நல்ல டிப் தாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிப்ஸோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.